ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. இது வந்து 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 3 நார்த்தங்காவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் இது போல் வேக வச்சுக்கோங்க. நல்லா ஆவியில் வெந்தாலே போதுங்க. ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பக்கம் அது வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து வெந்தயத்தை வறுத்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் கடுகையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சுங்க. இந்த அளவு வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. இது போல் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவு வேகணுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது போல் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக கட் ஆகும். இப்போ நல்லா வெந்திருக்குல்ல, அதனால ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சாச்சுங்க. இது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க எல்லா பக்கமும். இப்போ இது போல் நல்லா கலந்துட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் இது போல் கொதிக்கட்டுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. டேஸ்டியான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. காரம் இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கூட அதிகமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறணுங்க. ஆறின பிறகு நீங்கள் வந்து இதை ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் அப்புறம் மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.